வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோ பாலிடிக்ஸ் தமிழ். இந்த முறை நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி. பொதுவாக நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா, லேடிஸ் ஒரு மேரேஜ் ஆன லேடினாக்கா அதுக்கப்புறமா குழந்தை குட்டி பார்க்குறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, இந்த அதோட நிறுத்திக்குவாங்க. அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு சில பெண்கள் வெற்றி பெறுறாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஏரியாவில் இருக்க ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு பொட்டிக்கோ இல்லை ஒரு டெய்லரிங் ஷாப்போ இல்லை ஒரு மேக்கப் அந்த மாதிரி இல்லை ஒரு கடை வச்சு அந்த மாதிரி தான் நார்மலாக நம்ம பார்க்குறோம். ஒரு சில பெண்கள் பெரிய லெவலில் யோசித்து பெரிய லெவலில் வெற்றி பெற்ற பெண்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை நான். அதே சமயத்தில் பெரும்பாலான பெண்களுக்கு உத்வேகம் கொடுக்கறதில்ல நம்ம ஃபேமிலியிலேருந்து. மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உத்வேகம் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்டெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதில்ல நம்ம சமூகம். அதையெல்லாம் மாற்றி ஒரு பெண் நம்ம சாதாரணமாக நெத்தியில் வைக்கிற பொட்டு, அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் இந்தியா மூலயமா ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தி வச்சுருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம். இந்த கதையை நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டதுக்கப்புறமா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இதை குறித்து ஒரு எபிசோடு பண்ணோன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆல்ரெடி நான் ஒரு 4-5 எபிசோட் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி. பட் அதிகபட்சமாக நம்மளது பொலிட்டிக்கல் அந்த மாதிரி போகிறதுனால இந்த முறை கொஞ்சம் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பெண்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நான் இந்த எபிசோடை கொண்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பெண்களை பார்க்க சொல்லுங்கள். அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி அவங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாவோ பிஸ்னஸ் உமனாக வர்றதுக்கு வாய்ப்புகளை நீங்கள் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்றது தான் என்னோட வேண்டுகோள். நேரடியாக நம்ம எபிசோடுக்கு போயிடலாம். ஓகே, இவங்க பேர் மேகனா கண்ணா, அவங்க ஹஸ்பண்டு பேர். பெங்களூரில் வசிக்கிறாங்க. இவங்க ஃபாதர் அந்த காலத்தில் இவங்க ஃபாதரோட ஃபேமிலி பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை அப்போ பாகிஸ்தானை விட்டு இங்கே ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா இவரோட ஃபாதர் ஒரு ஃபைட்டர் ஃப்ளைட்டோட பைலட். அவரோட ஒய்ஃப் அவங்க காஷ்மீரில் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே மேரேஜ் ஆச்சு, இவங்க பிறந்தாங்க. ஸோ காஷ்மீரில் பிறந்ததுனால ஸ்கூல் கிராஜுவேஷன் ஜம்முலேயும் அதுக்கப்புறமா எம்பிஏ புனேலையும் பண்ணாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய கார்ப்பரேட்ஸ் எல்லாம் வாய்ப்பு வர பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு பெங்களூரில் அவங்க கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா மேரேஜ் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு தோணுச்சு. அவங்க ஜாப் விட்டுட்டு ஃபுல்லாக ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆசை இருந்தது, ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதுபடி ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கிராஃப்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் இருக்கும். ஜெய்ப்பூர் அந்த மாதிரி இடத்தெல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே அங்கெல்லாம் போயிருக்கிறதுனால அங்கேருந்து வாங்கிட்டு இங்கே சேல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கோவிட் அப்போது ரொம்ப பெரிய லாஸ் ஆயிடுச்சு. மொத்தம் போட்ட முதலீடு எல்லாமே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஜீரோன்ற பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த அந்த தொழில் உத்வேகம் குறையல. வேறு எதனாவது தொழில் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டைம் அவங்க அம்மா அவங்க பாட்டியோட ஒரு நெத்தி பொட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது நம்ம குடும்ப பரம்பரை நெத்தி பொட்டு, இதை கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பொட்டு அது காலங்காலமாக ஒரு தொடர்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனில் அவங்க அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இது கோல்டில் செஞ்ச பொட்டு. இது அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் அவங்களோட சின்னம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க ராணிகளும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த பொட்டு வைப்பாங்களாம். அந்த மாதிரி நிறைய அவங்க பரம்பரையாக அந்த பொட்டை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. இது தமிழ்நாட்டில் இருந்துதான்னு எனக்கு தெரியல, பட் நார்த் இந்தியாவில் இப்பவும் இருக்குது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் என்னென்னா பொட்டு வைப்பாங்க, அவங்களே வச்சுக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சிலைகள் இருக்கும், அவங்க குலதெய்வ சிலைகள், அதுக்கு பொட்டு வைப்பாங்க. அந்த பொட்டு பரம்பரையாக ஒரு பொட்டு கண்டினியூஸாக வரும். ஸோ இது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி எங்கே நடக்குதுன்னு. அப்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது, நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது.
ஸோ இதையே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஐடியா வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசைனிங், பொட்டு எப்படி செய்யறதுன்ற டெக்னிக், அதை எப்படி கட் பண்ணுறது, பேஸ்ட், அதாவது பொட்டுக்கு முன்னாடி ஒரு பொருள் ஏதோ ஒரு கல்லோ ஏதோ வச்சு ஒட்டினோம்னா அது வேறு க்ளூ. ஆனால் அதே பொட்டை வந்து நம்ம நெத்தியில் ஒட்டும்போது வேறு டைப்பான க்ளூ யூஸ் பண்ணணும், ஏன்னா ஸ்கின் எஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதெல்லாம் பற்றியான டெக்னிக்கல்லாம் நிறைய தேடி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க முதல்ல வந்து அதிகமாக ஆளுங்களை வச்சு செய்ய முடியாதுன்ற காரணத்தினால ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வேலை செய்ய வீட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லேடிஸ்க்கு இவங்க அப்ரோச் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு இன்கமும் கிடைக்கும், உங்கள் பார்ட் டைமில் செய்யுங்க, நீங்கள் இது ஒரு டைம் ரெகுலராக செய்ய தேவையில்லை அப்படின்னப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஒரு பொட்டு பேக்கெட் செஞ்சால் இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா டிசைன் வந்து இவங்களே டெவலப் பண்ணுறது, கட்டிங், ரா மெட்டீரியல் எல்லாமே டெவலப் பண்ணிவிடாங்க. ஒரு பேக்கெட் மாதிரி போட்டு, இப்போ ஒரு 100 பொட்டு செய்யணுமா, 100 பொட்டுக்கான ரா மெட்டீரியல்ஸ், அதில் என்ன டிசைன் வரணுமோ அதுக்கான என்னென்ன பொருள் வேணுமோ, கல்லோ இல்லை வேறு எதனா பொருளோ எல்லாமே வந்து செட்டாக செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா டிசைன் காப்பியும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிசைனெல்லாம் அவங்க அதை பார்த்து அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்க அதெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு டிசைனை கொடுத்தோன்னே அழகாக அது மாதிரி ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி இவங்க மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல ஒன்லி பெங்களூரில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து கோவிடுக்கு அப்புறமா அந்த டைமுக்கு சடனாக நோ பிந்தி நோ பிஸ்னஸ்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா லேடிஸ்க்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பொட்டெல்லாம் வைக்காமல் ஒரு மாதிரி மாடர்ன் கல்ச்சரில் பட் நம்ம இந்தியன் பொருளெல்லாம் விற்கிறதெல்லாம் அதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, நோ பிந்தி நோ பிஸ்னஸ்ன்னு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கேம்பெயின் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பித்தப்போ இவங்களுக்கு ஒரு லக்கியாக அந்த மொமெண்டம் கிடைச்சிடுச்சு. நிறைய பேர் இவங்க பொட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய டிசைன் வந்து ரொம்ப கண்டெம்ப்ரரி ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணாங்க. நார்மலாக ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நிறைய டெவலப் பண்ணாங்க. அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இவங்க சோஷியல் மீடியா த்ரூ கேம்பெயினும் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு பாலிவுட்டில் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த கேம்பெயின் பார்த்துட்டு அவங்களுக்கு அது டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த டிசைன்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து வர வச்சு ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் அந்த பொட்டெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது இன்னும் பப்ளிசிட்டி கிடைக்கும், இவங்களுக்கு இன்னும் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை, ஃபுல் ஸ்பீடில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி தி பிந்தி ப்ராஜெக்ட்ன்ட்டு அந்த கம்பெனிக்கு நேம் வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் 4-5 months ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருந்தது. அதாவது டிசைன் பண்ணுறதில், ட்ரைனிங் பண்ணுறதில், ரா மெட்டீரியல் எங்கெங்கேருந்து சோர்ஸ் பண்ணோம். ஏன்னா பொட்டில் வந்துட்டு இவங்க நான் உங்களுக்கு இந்த எபிசோடு முடியும் போது அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிரிட்டிக்கலான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ரா மெட்டீரியல்ஸ், அதை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறது, எவ்வளோ கம்மியாக வாங்குகிறோமோ அவ்வளோ கம்மியாகவும் சேல் பண்ணலாம், ப்ராஃபிட்டையும் பார்க்கலாம். ஸோ அந்த இதுலேயே ஒரு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அதிலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் இயரில் வந்து ஒன்லி 4 lakhs தான் டர்ன் ஓவர் ஆச்சு. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணது அது நோ ப்ராஃபிட், லாஸில் போயின்னு இருந்துச்சு. செகண்ட் இயர் வந்து 20 lakhs வரலாம் போக ஆரம்பிச்சிது. அந்த டைம் தான் அந்த நோ பிந்தி நோ பிஸ்னஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆக இவங்களுக்கு நல்ல சூப்பர் ஹிட் ஆக, ப்ளஸ் அடிஷ்னலாக பாலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாம் யூஸ் பண்ணப்போ இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டு இவங்க பொட்டோட இந்த பிராண்ட் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு. ஸோ 20 lakhs வரலாம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுன்னு அவங்க யோசித்தப்போ அவங்களுக்கு ஒரு புது ஐடியா வந்தது. அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, ஒரு கோல்டில் டைமண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பொட்டெல்லாம் டெவலப் பண்ணி அதையும் பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஸோ அதுவும் நல்லா பிக்கப் ஆகிட்டு 30 lakhs வரலாம் தேர்ட் இயரில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னும் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. எப்படி நம்ம இந்த பாலிவுட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நடத்துகிறவங்க இல்லைங்க, இப்போ மேரேஜ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அப்ரோச் பண்ணாங்க. அதாவது அந்த மேரேஜில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு பொட்டு, நல்ல குவாலிட்டியான வேல்யூபிள் பொட்டு, இப்போ ஒரு கோல்டு பிளேட்டில் பண்ண பொட்டுனாக்கா நீ மினிமம் அது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி அவங்க பிளான் பண்ணாங்க.
அந்த மாதிரி ஒரு 2-3 ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அது கொடுக்கும்போது அது ரொம்ப இன்னும் பப்ளிசிட்டி கிடைச்சிச்சு. இது இல்லாமல் வெளிநாட்டில் வசிக்கிற இந்தியன்ஸ்க்கெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. அதாவது சமூக வலைதளம் மூலமாக தான் எல்லாருக்கும் பரப்புனாங்க. அதில் அவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே பொட்டு கிடைக்கிறதில்ல, கிடைச்சாலும் வந்து நல்ல குவாலிட்டி கிடைக்கலன்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மாடர்ன் டிசைனாக இல்லைன்றதுனால இவங்க அப்ரோச் பண்ணப்போ இவங்க டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி, அதாவது ஒரு பல்க் வால்யூமாக ஒரு 100 பொட்டு 500 பொட்டு அந்த மாதிரி அவங்க பல்காக வால்யூமாக வாங்க ஆரம்பித்தாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலிஸ் இருக்கும். இப்போது ஒரு யூஎஸ்ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சாபி ஃபேமிலிஸ்னாக்கா பஞ்சாபி ஃபேமிலிஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருப்பாங்க. அதாவது வேறு ரிலேஷன்ஸ் இல்லைனா கூட அவங்க ஒருத்தருக்கு காண்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க பஞ்சாபி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லோரும் ஒரே மாதிரி பொட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி, எப்படி ட்ரெஸ்ஸிங் கோட் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு பிந்தி கோடுன்னு போட்டு அவங்க வந்து ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. அதாவது டிசைன்ஸ் வந்து அவங்க ஐடியா கொடுப்பாங்க, கான்செப்ட்ஸை. அந்த கான்செப்ட் பேசிஸில் இவங்க டிசைனை டெவலப் பண்ணி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புறது. ஸோ இதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா. இப்போது அந்த நோ பிந்தி நோ பிஸ்னஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆனதே சில கார்ப்பரேட்ஸ் வந்து தேவையில்லாமல் இந்தியன் கல்ச்சரை டெஸ்ட்ராய் பண்ணதுனால. ஸோ கார்ப்பரேட்ஸையே அணுகினப்போ கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸில் அவங்க அந்த டேமேஜை இது பண்ணுறதுக்காக அவங்களும் அந்த பொட்டை வந்துட்டு கிஃப்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஈவன் கொஞ்சம் கம்பெனிஸ் வந்து ட்ரெஸ் கூட பிந்தி வந்து ஒரு மேட்சிங்கான பிந்தி, ஏன்னா நார்மலாக லேடிஸ் பார்த்திங்கன்னா மேட்சிங்கான பிந்தி போடுவாங்க. எப்படி நம்ம மேட்சிங்காக இயர்ரிங்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறாங்களோ அது மாதிரி பிந்தியும் அவங்க தேடுவாங்க சேம் கலரில். ஸோ அவங்க அந்த நேச்சுரலாக அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான பிந்தி அந்த கலர் மேட்சிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க இன்னும் பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே போகுது. ஸோ இவங்க பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக புது ஐடியாஸ், புது இனோவேஷன்ஸ் நிறைய யோசித்து பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்தியா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பொட்டு மேனுஃபேக்சரிங், அதாவது அவங்க பொட்டு மட்டும் செய்கிறதில்ல, அதுக்கு பிந்தின்னு சொல்லாமல் பொட்டுன்னு சொல்லாமல் தெரியல, உங்கள் தமிழில் வந்து நம்ம பொட்டு தான் சொல்லுவோம். பிந்தி வந்துட்டு ஃபேஷன் ஜுவல்லரி கூட ஒரு பேரலாக அது கூடவே பண்ணுற பிராண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. சுனைனா, காமெட் பஸ்டர்ஸ், பெர்பா, வாமா, ஐடெக்ஸ்ன்றது இந்த ஐலைனர்ஸு, லிப்ஸ்டிக்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது கூடவே அந்த பிந்தி பொட்டு அதெல்லாமும் அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி கிளாம் ஹப், ஷிங்கார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, குங்குமத்துக்கு ஃபேமஸ். ஸோ அந்த அவங்களும் இப்போ செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இவங்கெல்லாம் பெரிய ஜெயண்ட்ஸ், எல்லாமே பெரிய பிஸ்னஸ், எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ். அவங்களோட இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இத்தனை கம்பெனி எடுத்தேன். ஸோ இவங்களோட காம்படிஷன் பண்ணி அவங்களும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டாக இப்போதைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி. மிக மிக ஃபேமஸான பிராண்டு தி பிந்தி ப்ராஜெக்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த பிந்தி ப்ராஜெக்ட்டுன்னு நீங்கள் வெப்சைட் தேடினீங்கன்னா கிடைச்சிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசனுக்காக கண்டெம்ப்ரரி, ஸ்டேட்மெண்ட், லிமிட்டெட் எடிஷன், அந்த மாதிரி லிமிட்டெட் எடிஷன்றது இப்போ நீங்கள் டிசைன் கொடுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீசஸ் இத்தனை ஆர்டர் கொடுக்கும்போது அது ரேட்ஸ் எல்லாம் வந்து பேசி கான்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது. அதே மாதிரி சைஸஸும் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல் அந்த மாதிரி நிறைய. இந்த உஷா உதுப்னு ஒரு லேடி சிங்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து இப்போ நெத்தியில் பெரிய பொட்டாக வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய லேடிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேஷன் இருக்குது, பெரிய பொட்டாக வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி எக்ஸல் சைஸு டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி அதுக்குள்ளே ஸ்பெஷல் ஆர்டர்ஸ், லிமிட்டெட் எடிஷனில் வந்து நான் சொன்னேன் நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசைன் வேணும்னும் போது அவங்களுக்கு அதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்குறது. என்ன மெட்டீரியலில் வேணும், கோல்டு, சில்வர், அந்த மாதிரி டைமண்ட், ஈவன் டைமண்ட், பிளாட்டினம் அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணி அவங்களுக்காக ஸ்பெஷலாக லிமிட்டெட் எடிஷனாக பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நான் பார்த்தேன், அந்த லிஸ்ட்டில் பார்த்தேன். அது ஒரு 10 பொட்டு வந்து 3500, அதாவது ஒரு பொட்டு வந்து 350 ருபீஸ் அரௌண்டு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஈவன் 10,000 வரலாம் இருக்குது. 10 செட் ஆஃப் பொட்டு வந்து 10,000 ருபீஸ், அதாவது ஒரு பொட்டு 1000 ரூபா. மேபி கோல்டு அந்த மாதிரி, சில்வர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணிடலாம், எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஃபெஸ்டிவல் மூடுக்காக யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க.
ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கலாம் கூட. ஸோ இதுதான் இந்த எபிசோட். மேகா கண்ணா மாதிரி இன்னும் நிறைய விமன் என்டர்பிரைனர்ஸ் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ரூல் பண்ணுறதுக்கு வரணும். நம்ம இந்தியாவில் பாரதத்தில் நம்ம பழைய காலத்தில் லேடிஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எல்லாமே வந்து அவங்கவுங்க இப்போ ஒரு தறி வச்சுருக்கிற ஒரு ஃபேமிலினாக்க அந்த லேடி வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு அவங்க தறியும் பார்த்துக்குவாங்க, டிசைனும் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது தான் நம்ம கண்ட்ரி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெறும் ஜாப்னு போயிட்டுருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் வரணுன்றது ஒரு நம்ம டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து வாழ்த்துக்களோட மேகனா கண்ணாக்கு வாழ்த்துக்கள். இனி வரப்போகிற பெண் சுயதொழில் பிஸ்னஸ் விமனுக்கு வாழ்த்துக்களோட நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கிறோம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கற்போம் கற்பிப்போம் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடு ஜனவரி 11 நம்மளோட முதல் சந்திப்பு சென்னையில் நடக்க இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். அதில் நிறைய விஷயம் பேசுவோம், நிறைய கற்றுக்குவோம், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். ஸோ அரட்டை சேனல் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக் மூலமாக பண்ணலாம். அதே மாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஒன்லி ரெஜிஸ்டர்ட் பீப்புள்ஸ் மட்டும்தான் அலோடு. எந்தவித கட்டணமும் கிடையாது. இதில் எந்த பாலிட்டிக்ஸும் கிடையாது. எங்களுக்கு வந்து யாருடைய காசும் தேவையில்லை, நாங்கள் வசதியாக தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் நிறைய என்டர்பிரைனர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், நிறைய ஸ்பீக்கர்ஸ்க்கு ரைட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோன்றதுக்காக இந்த ஃபாரம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். கற்போம் கற்பிப்போம் டிஏஎஸ் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி தமிழ்நாடில் ஜாயின் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்தியா ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லா சிட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். பெங்களூர், புனே, டெல்லி, அகமதாபாத், கொல்கட்டா நிறைய இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் பின்னாடி இருக்கும். நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்மளோடதும் வந்து ஒரு பெரிய சாதனையை படைப்போம். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கு. அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட அரட்டை சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஜெய்ஹிந்த், பை பாய்.